நீ என்ன பண்ணிடுவ? கடவுளை விட்டுட்டு ஏதோ ஒண்ணு நீ வாங்க நினைச்சுன்னா கடவுள் கூட இருக்க மாட்டாரு. ஐயோ, ஆதாமோட வாழ்க்கையில எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அடிமையா இருக்கானே, அடிமையா இருக்கானே. இஸ்ரவேல் ஜனங்க சொம்மலாம் கிடையாது. மருத்துவ வச்சு வரத்துக்கு முன்னாடியே பிள்ளை பெற்றுருவாங்களாம். அவ்வளவு ஸ்ட்ராங். தேவர் வெரி ஸ்ட்ராங், தேவர் வெரி டேலண்டட். எங்க அடிமைத்தனத்தில் இருக்குது எல்லாமே. உழைப்பாளிகள்ன்றமே, உழைப்பாளியும் நான் என்ற கதையா இருந்தாங்க. ஒன்னியும் பிரயோஜனம் அடிமைத்தனம். எப்பெல்லாம் நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறியோ உன்னுடைய ஆசீர்வாதங்கள் வேஸ்ட். ஏன் எதிர்கட்சி போன உடனே அரசியல்ல ஒரு தவிக்கிறாங்க? எல்லாமே இருக்கும் எதிர்கட்சியில, எல்லாமே இருக்கும். ஆனா என்ன பண்ண முடியாது? ஆளுங்கட்சி இருக்குல்ல, they also have many things as ruling party. Opposite party also having many things as ruling party is having. Even though they are having many things that they are not able to do something because they are feeling like under the slavery. They are under the slavery. நான் சொல்றது புரியுதா? அப்போ ஒரு ரூலிங் பார்ட்டி அங்க இருக்கும்பொழுது எதிர் பார்ட்டி என்ன பண்ணுது? போராடுற ப்ரொட்டஸ்ட், ஒரே ப்ரொட்டஸ்டிங். தே ஆர் ஸ்டில் ப்ரொட்டஸ்டிங். நீங்க பாருங்க, கட்சி தலைவர் கேட்டு பாருங்களேன், எங்க சார் ரூலிங் பார்ட்டி இல்லையே சார் அப்படின்னும். பாருங்க, யாராவது நீ கேட்டு பாருங்க, கட்சி தலைவர் சார் ரூலிங் பார்ட்டி இல்ல, ரூலிங் பார்ட்டி அதான் அப்படின்னும். அந்த மாதிரி ரூலிங் பார்ட்டி இருக்கும்போது ஆப்போசிட் பார்ட்டி ப்ரொட்டஸ்டிங், ஒன்ல ப்ரொட்டஸ்டிங், ஸ்ட்ரகிளிங், ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் தவிர அங்க ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துட்டே இருக்குமே தவிர ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. ரூலிங் இஸ் த ஹாப்பினஸ். சொல்லுங்க, where happiness is in ruling, so there is no happy in slavery. Where there is happiness, where there is ruling, there is happiness. Hallelujah.